ஆத்மா வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஃப்ரைடே பிஸி ஷெடியூலாக போணுச்சு. அந்த குக்கிங் vlog நம்ம எப்படி எடுத்தோம், எப்படி குக் பண்ணோம், இதுதான் இன்றைக்கி வீடியோவாக வரப்போகுது. வாங்க பார்க்கலாம். சீக்கிரம் 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 வா 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 வா. வந்துருச்சுங்க. ஏற்கனவே பருப்பு ஊற வச்சாச்சு, புளி ஊற வச்சாச்சு, வேணுங்கிற காய்கறி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இந்த பக்கம் கரண்ட் அடுப்பில் தண்ணியும் சுட வச்சாச்சு. இந்த தண்ணி எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் ரசத்துக்கு ஏற்கனவே எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு வச்சாச்சு. இந்த பக்கம் பருப்பு, உப்பு, வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், எண்ணெய் எல்லாம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அந்த சுடு தண்ணியை எடுத்து இதுக்கு ஊற்றி நம்ம இதை விசில் வர வரைக்கும் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இந்த பக்கம் புளியை கரைச்சி வடிகட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்தது பருப்புக்காக ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரசத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த தக்காளி, சீரகம், மிளகு, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி இதோட ஆட் பண்ணி, இந்த பக்கம் நம்ம கரண்ட் அடுப்பு சும்மா தான் இருக்கும், அதனால் அதில் தூக்கி வச்சிட்டோம்னா வேணுங்கிற அளவுக்கு உப்பையும் போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதில் தூக்கி வச்சிட்டோம்னா அது கொதிச்சிட்ருக்கும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஒரு தாளிப்பை போட்டு விட்ற வேண்டியதுதான். லைட்டாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சம் ரசப்பொடி இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து அந்த ரசம் கொதிக்க போதில் அதில் ஊற்றிட்டோம்னா நம்ம ரசம் ரெடி தாங்க. இந்த பக்கம் நம்ம பருப்பு விசிலும் வந்துருச்சு. அதுக்குள்ளே இந்த பக்கம் காயை வணக்கி விட்டுலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி போயிடுச்சு, அதனால் டொபக்குன்னு எடுத்து ஊற்றிட்டுருக்குறேங்க. ஏன்னா இப்போ வணக்கி விடுவோம், இதுக்கு தனியாக தாளிப்பு வேறு போடுவேன், அப்போ ஒரு 2 கரண்டி எண்ணெய் தேவைப்படும். அதனால் இப்போ இருந்த எண்ணெயில் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் சாம்பார் தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம காயும் வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே பருப்பு கடைஞ்சி அதையும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா முருங்கைக்காய் வெந்த வாட்டி. இந்த பக்கம் நம்ம பொரியலும் வெங்காயம், காய், வரமிளகா எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ரசம் கொதித்து முடிச்சிருச்சு. அதனால் அதை மாற்றிட்டு நம்ம பருப்பு குழம்பு தூக்கி இதில் வச்சாச்சு. வேணுங்கிற அளவு தண்ணி, புளி எல்லாம் ஊற்றி அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பருப்பு சாம்பாருக்கு ஒரு தாளிப்பையும் போட்டாச்சு. எண்ணெய், வடகம், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, அவ்வளோதாங்க இன்றைக்கி உப்பு பருப்பு குழம்பு, ரசம், பீக்கங்காய் பொரியல், நேற்று வச்சு வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்துச்சுங்க. இதுதாங்க இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு. எனக்கு ஃப்ரைடே இப்படி தான் குக்கிங் போணுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.